வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலையை போட்டி போட்டு அழைக்கும் கட்சிகள். அண்ணாமலை என்ன முடிவெடுக்க போகின்றார்? சமாதான முயற்சி வெற்றி பெற்றதா? அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் தந்த வாக்குறுதி என்ன? இதை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தான் கவுண்டம்பாளையம் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நினைச்சாரு. அந்த தொகுதி கிடைக்கல. அதனால போட்டியிடுவதில்லை அப்படின்னு முடிவெடுத்து பியூஷ் கோயல் கிட்ட அறிவிச்சிட்டாரு. டெல்லிக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா போட்டியிட விரும்பல அப்படின்ற விஷயத்தையும், கட்சியில தனக்கு ஒத்துழைப்பு இல்லை என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தி விட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றது நியாயம் கிடையாது. அவரு அடுத்த கட்சி வச்சு நடத்துறாரு. அவர் அடுத்த கட்சிக்கான தலைவர். அவரு அண்ணாமலைக்காக மெனக்கிடுவாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஏன் மெனக்கிடணும்? அதனால தமிழ்நாடு பாஜகவோ இல்ல அகில இந்திய பாஜகவோ வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் ஃபேவரா செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் அண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் அகில இந்திய பாஜகவும் ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. அதனால விரிவான காரணங்களை சொல்லி நான் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதை டெல்லி தலைமைக்கு விலக்கிவிட்டார். ஆனால் இந்த தேர்தல் முக்கியம் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது பாஜகவா இருக்கலாம், இல்ல அதிமுகவுக்கு கூட இருக்கலாம். இந்த தேர்தல் ரொம்பவே முக்கியமானது. அதனால ஒவ்வொரு தலைவரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒவ்வொரு ஓட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது என்பதனால தான் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களையே வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பி அண்ணாமலை கிட்ட வந்து சமாதானம் பேசியிருக்காங்க. ஏன்னா அண்ணாமலையுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகம். ஸோ இந்த தேர்தலில் அண்ணாமலைக்கு பங்களிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் சோர்ந்து விடுவார்கள். இல்லைனா எதிர் முகாமுக்கு வாக்களிச்சுட்டாங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதனால அண்ணாமலை வந்து சமாதானப்படுத்தணும் என்பதற்காக அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் வந்தாருங்க. வந்து அண்ணாமலை கிட்ட தனிமையில் 40 நிமிஷம் பேசியிருக்கிறார். அதில் அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கோவை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் போட்டியிடுற மாதிரி இருந்தது. ஆனா அங்க அதிமுகவினர் வந்து இப்ப ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். ஸோ ஆனாலும் அதிமுகவினர் சமாதானப்படுத்தி நம்முடைய வானதி சீனிவாசனுக்கு அந்த தொகுதியை வாங்கி தந்திருக்கிறது தமிழ்நாடு பாஜக. இப்போ நம்முடைய நயனார் நாகேந்திரன் திருநெல்வேலியில தான் அவர் போட்டியிடுவார். ஆனா இப்போ அவர் சாத்தூர்ல போட்டியிடுகின்றார். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அதிமுக காரங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி தானே போட்டியிட போறாரு, சாத்தூர்லயா போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாத்தூர்ல அதிமுக காரங்க வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ சாத்தூர்ல இருக்கக்கூடிய அதிமுக காரங்களுக்கு ஏமாற்றம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் நம்முடைய நயனார் நாகேந்திரனும் அங்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்து சமாதானப்படுத்தி நயனார் நாகேந்திரனுக்கு சாத்தூர் தொகுதியை வாங்கி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலியை வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி அதிமுகவினருக்கு கிடைக்கும் என்ற தொகுதியெல்லாம் இன்னைக்கு பாஜகவுக்கு வந்திருக்குது. அதிமுகவினர் ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் அதிருப்தியே அடைந்திருந்தாலும் அங்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி வானதி சீனிவாசனுக்கும் நம்ம நயனார் நாகேந்திரனுக்கும் தொகுதியை பெற்றுத்தர முடியும் என்றால் ஏன் அண்ணாமலைக்கு கவுண்டம்பாளையம் பெற்றுத்தரக்கூடாது? அங்க இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை ஏன் சமாதானப்படுத்த முடியாது? ஏன் அங்க இருக்கின்ற அதிமுகவினருக்கு வேற மாதிரியான சகல சம்பத்துகளும் பண்ணி தரும், வேற பதவி வரும் என்று சொல்லி ஏன் சமாதானப்படுத்த கூடாது? நயனார் நாகேந்திரன் முக்கியம், வானதி சீனிவாசன் முக்கியம். அப்ப அண்ணாமலை யாரு? அப்ப அண்ணாமலைக்கு ஒரு தொகுதியை கோவையில் வாங்கி தரக்கூடாதா? சென்ற முறைய கொங்கு மண்டலத்தில் குறிப்பா கோவையில் ஒரு தொகுதியில் போட்டிட்டீங்க. இந்த முறையாவது 2 தொகுதி வாங்குவீங்கன்னு பார்க்கும்பொழுது, ஆனா ஒன்னே ஒன்று வாங்கி கண்ணே கண்ணாக நம்முடைய வானதி சீனிவாசனுக்கு மட்டும் தரீங்களே. அப்போ நாங்க எங்க போய் போட்டிடுறது? ஸோ நயனார் நாகேந்திரனுக்காக மெனக்கெடுக்கின்ற அகில இந்திய தலைமையும் தமிழ்நாடு தலைமையும் அண்ணாமலைக்கு மெனக்கெடலையே. அண்ணாமலை கட்சிக்காக உழைக்கலையா? இல்ல அண்ணாமலைக்கு செல்வாக்கு இல்லையா? ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ராம் மேக்வால் கிட்ட வந்து அண்ணாமலை விரிவாகவே பேசினார். பிறகு அண்ணாமலை தேர்தலில் போட்டிடுறேன்னு நீ சொல்லு, மீண்டும் அதிமுக கிட்ட உனக்கு எந்த தொகுதி வேணுமோ அதை பேசினாங்க வாங்கி தரோம் அப்படின்னு வந்து நம்ம அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் உறுதியளித்து இருக்கிறாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை செல்வாக்கு என்ன, இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிந்திருப்பதனால தான் இன்னைக்கு திமுகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து அண்ணாமலைக்கு ஆதரவு கரங்கள் நீள்கிறது. சில பேர்லாம் வெளிப்படையா வந்து எப்பா நீலாம் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படிலாம் படிச்சிருக்கிற, எவ்வளவு நேர்மையான ஆளு, கர்நாடகாவையே கலக்கின ஆள் மஞ்சம்பா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழனுக்கு இடம் இல்லையா, வா ராசா வா
நீ ஒரு காமராஜர் அப்படி இப்படின்னு அண்ணாமலையை புகழ்ந்து அழைக்கின்றார்கள். ஆனா தொடர்ந்து திமுக எதிர்த்து விட்ட அண்ணாமலை திமுக பக்கம் போவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா போக மாட்டாரு. சரி, விஜய் பக்கம் போவாரா என்று கேட்டீங்கன்னா விஜய் பக்கம் போனாலும் அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கு. 10 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சியை அண்ணாமலை நடத்துவதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஏன்னா விஜய் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி விஜய்க்கு, விஜய் போனதுக்கு அப்புறம் தான் யார்கிட்டயாவது அந்த கட்சி கைமாறும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் கட்சிக்கு போனாருன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு பிறகு அண்ணாமலை தான் அந்த கட்சியை டேக் ஓவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஆளுமை மிக்கவர், பாஜக தலைவராக இருந்தவர். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் இணைந்தார்னா விஜய்க்கு அடுத்த பொசிஷன்ல அவர் தான் இருப்பாரு. புஷி ஆனந்தெல்லாம் பேருக்கு இருக்கலாம், ஆனா கட்சியில யார் இருப்பாங்க? அண்ணாமலை இருப்பாங்க. இது அண்ணாமலை தவேகால தன்னை நிலைநிறுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, வெளிப்படையாக அழைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அங்க போறதா தெரியல. இரண்டாவது, நாம் தமிழ் கட்சிக்கு போவாரா? ஏன்னா அங்கிருந்தான் வெளிப்படையாக அழைப்பு வந்திருக்கிறது. ஆனா நம்ம சீமான் மீது அண்ணாமலைக்கு நல்ல பாசம் உண்டு. நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைகள் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா இருந்தாலும் பாஜக தான் அவருடைய எதிர்காலம். ஏன்னா மோடியை பார்த்து அவர் அரசியலுக்கு வந்தாரு. பாஜக இடமில்லை என்றால் தனித்து களம் காண்பாரு அன்றி இப்படி கூப்பிடுற கட்சிகளாக அவர் போவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக மத்திய சட்டத்துறை அமைச்சரே இறங்கி வந்திருக்கிறார்னா அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலைக்கு புதுசாக ஏதாவது தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் தொகுதியை ஒதுக்குற மாதிரி தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நாடார் சமூகத்தில் இருந்து யாரையுமே நிறுத்தலையாம். அதனால நாடார் சமூகமானது நேற்றும் இன்னைக்கும் பிரஸ் மீட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி நீ தாயா வெற்றி பெற போற, அதனால கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உங்க பிரதிநிதி ஒருத்தர் வேண்டும், அதனால நாடார் சமூகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் எங்கால் போட்டியிட வேண்டும். நாங்க ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருப்போம், அதற்கு பிறகு உனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன் திருநெல்வேலியிலும் நாடார்களுக்கு சீட் கொடுக்க மாட்டீங்க, கன்னியாகுமரியிலும் நாடார்களுக்கு சீட் கொடுக்க மாட்டீங்க? ஏன் நாடார்கள் உங்களுக்கு எல்லாம் பணம் தரலையா? மற்ற சமூகம் தான் பணம் கொடுத்து சீட்டு கேட்டு வாங்கியிருக்காங்களா? ஏன் கட்சிக்கு செலவு பண்ண மாட்டாங்களா நாடார்கள்? அண்ணா அவங்க ஏழையா அப்படின்னு போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். 2 நாளா ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சொல்லிட்டு. அதே மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர் வீடெல்லாம் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நாடார் சங்கங்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நாடார் சமூகத்துக்காக திருநெல்வேலியிலும் இரண்டாவது கன்னியாகுமரியிலும் ஆளை மாத்தி போடுவேன் அப்படின்ற ஒரு முன்னெடுப்புக்கு வரவே இல்லை. இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும். ஆனா இப்ப அண்ணாமலைக்காக ஒரு தொகுதியை மாத்துவாரா? ஏன்னா 5 தொகுதி வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய பாஜக கட்சியானது எடப்பாடி கிட்ட கோரிக்கை வைத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கிடைக்கும் என்றும் பேசுறாங்க. ஆனா மொத்தத்தில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவது உறுதி. ஆனா அவர் விரும்பின தொகுதியா இல்ல வேற தொகுதியா என்று தெரியல. ஆனால் எடப்பாடி தொகுதியை மாற்றி கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை நான் உங்ககிட்ட சொல்லித்தான் ஆக வேண்டும். சென்னை முழுவதுமே வந்து எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறார். இந்த வேட்பாளர் தேர்வானது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணி வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு காலையில தான் அறிவிச்சார். இது ஏன்னு பார்க்கும்போது 2 விஷயத்தை அடிப்படையாக சொல்றாங்க. ஒன்று, சென்னை சுற்று வட்டாரங்களிலும் சென்னையிலும் வந்து திமுக யாரை வேட்பாளராக இறக்குது பார்த்துட்டு அவங்களுக்கு யார் டப்பு கொடுப்பாங்களோ அவங்கள இறக்கலாம். இல்லைனா ஏற்கனவே இந்த சென்னை பகுதியில் இருக்கின்ற தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டிட்டாங்களோ அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இதை நிறுத்தி வச்சிருந்தாரு. சென்னை என்ன திமுக மட்டும்தான் சொந்தமா என்ன? அதிமுக சொந்தம் இல்லையா? அதனால வெயிட்டான ஆளை போடணும், நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கணும் என்பதனால ஒரு கண்ணு வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை வேட்பாளர் அறிவித்துட்ட பிறகு முதல் கட்ட பிரச்சாரம், வேட்பாளர் அறிவிக்காத முன்னாடி இது 3ஆம் கட்ட பிரச்சாரம். இந்த 3ஆம் கட்ட பிரச்சாரத்தை சென்னை முழுவதும் நிகழ்த்தினார். ஏன்னா சென்னையினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, அந்த கள நிலவரமானது அதிமுகவுக்கு சாதகமா இருக்கா இல்லையா? இப்போ நான் போட்டிடுறேன் நீ போட்டிடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்களே, அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு பிரச்சாரத்தின் போது பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த கோகுல இந்திரா வளர்மதி போன்றவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேணாவா எப்படி சென்னையில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா கோகுல இந்திரா வளர்மதிலாம் சென்னையை தவிர வேற எங்கேயுமே போட்டிட்டதே கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் திமுக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? சென்னையில் 3 மக்கள் மட்டும்தான் அதிகம்.
ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்க, 2 யாருன்னு கேட்டிங்கன்னா மீனவர்கள், 3வது யாருன்னு கேட்டிங்கன்னா வன்னியர்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க தெலுங்கு, அவங்க வட சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 3 கம்யூனிட்டிகள் அதிகமாக இருக்குது. இந்த 3 தமிழ் கம்யூனிட்டிகள் இங்கே இருக்கிற தருணத்தில் எப்படி திமுகவுக்கு சாதகமாக இந்த காலம் மாறிச்சு? அதனால இருக்கிறவங்க சரியா வேலை பார்க்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிச்சாரு. சென்னை அதிமுக கோட்டையா இருக்க வேண்டும். ஏன்னா பட்டியலினத்தவரும் அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான், மீனவர்களும் அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான், வன்னியர்களும் அதிமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான். இந்த 3 பெரும் சமூகமும் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தும் ஏன் கோட்டை விடுது? அப்ப தலைவர்கள் சென்னையில சரியா வேலை செய்யல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார். பல இடங்கள்ல இஸ்லாமியர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிற போது ஒரு சில தொகுதிகளை மட்டும், ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இஸ்லாமியர் இருக்காங்க. ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இல்லாத தொகுதி கூட இருக்குது. அதனால பெரும்பான்மை தான் பார்க்கணும். அப்போ பெரும்பான்மை சமூகத்தினுடைய நம்பிக்கையை ஏன் அதிமுக காரங்க பெற தவறிட்டாங்க? சென்னையில பிறந்ததோ திருவாரூர்ல நம்ம ஸ்டாலின் ஐயா குடும்பம் எல்லாம், ஆனா சென்னையில எப்படி கோல் வச்சுலாம்? அப்படின்னால இந்த முறை சென்னையில பிரச்சாரத்தை போயிட்டு அதுக்கு பிறகு வேட்பாளரை வெளியிட்டு இருக்கின்றார். கள நிலவரத்தை பார்த்துக்கிட்டு, கள நிலவரமானது எனக்கு தெரிந்து 2 பேருக்கு தான் சாதகமாக இருக்குது. ஒன்று விஜய், இன்னொன்று எடப்பாடி. வந்த கூட்டத்தை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சென்னையில் வேட்பாளரை மொத்தமாக அறிவிச்சிட்ட பிறகு எங்கள் வேட்பாளர் பட்டியலானது முழுமை அடைந்து விட்டது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். அதனால் நம்ம அண்ணாமலைக்காக ஒரு தொகுதியை விட்டு கொடுப்பாங்களா, இல்லை பாஜக கேட்ட 5 தொகுதியை மாற்றி கொடுத்து நீங்கள் போட்டிடுங்கப்பா அப்படின்னு விடுவாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் வேட்பாளர் தேர்வும் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ணாமலைக்கு விட்டு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று அகில இந்திய பாஜக ஆசைப்படுது. நீ வெற்றி பெறுகின்றாயோ அல்லது தோல்வி அடைகின்றாயோ, ஆனால் நீ 2029 வெற்றி பெறுவ, நீ அமைச்சராக, கவலைப்படாத, உனக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். 2வது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி நீ பாஜக தலைவர். இந்த உறுதிமொழியெல்லாம் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அண்ணாமலை கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஃபேவராக இல்லை என்பது உனக்கு வருத்தம் தரக்கூடிய செய்தியாக இருக்கவே கூடாது. ஏன்னா அவன் அங்கே இருக்கானே, நான் எப்படி இங்கே அரசியல் பண்ணுறது அப்படின்னு நீ பயந்தினா ஒரு தலைவனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் கட்சிக்காக அவன் உறுதியாக இருக்கும்போது நீ உன் கட்சிக்காக உறுதியாக இரு. அதோட இப்போ தமிழ்நாடு பாஜக ஆனது உனக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம், ஆனால் நீ அடுத்தவங்களுக்கு ஒத்துழை. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீ தான் தலைவர். அதனால் கொடுக்கின்ற தொகுதியில் போய் நில்லு, வெயிட்டை காட்டு, பாஜகவுக்கு வாக்கு வங்கியை அதிகரித்து காட்டு. அதன் மூலமாக தமிழகத்தில் பாஜக 3வது இடம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இடம் அதிமுக, 2வது இடம் திமுக, 3வது இடம் பாஜக வந்துச்சு அப்படின்ற நிலையை உறுதிப்படுத்தி காட்டு. நீ போய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணு, உன் தொகுதியை கவனி அப்படின்னு அமித்ஷா மற்றும் மோடியுடைய அசைன்மெண்ட்டை அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அண்ணாமலை கிட்ட சொல்லி இருக்கிறாரு. தேர்தல்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க எல்லாருக்குமே தெரியும் விருப்பப்பட்ட தொகுதி கிடைக்காது. 1. 2வது, எல்லாரையும் சமாதானப்படுத்தவும் முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்தவும் முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். திமுகவில் டிஆர் பாலு அவருடைய இல்லம் முற்றுகையிடப்பட்டது. காரணம் என்ன? தாம்பரம் தொகுதி தான் நினைக்கிறேன், எஸ்ஆர் ராஜா தான் எம்எல்ஏ நினைக்கிறேன் திமுகவில். அவருக்கு சீட்டு கொடுக்கல, வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. உடனடியாக டிஆர் பாலு அவர்கள் வீட்டை ஒரு 2000-3000 பேர் ஒன்றா சேர்ந்து முற்றுகையிட்டு விட்டார்கள். டிஆர் பாலு சொன்னது என்ன தெரியுமா? கட்சிக்கு கட்டுப்பட்டு நீ வேலை பார்க்கணும், ஆனால் கட்சிக்கு கட்டுப்படாமல் ஆளை கூட்டு நான் சீனா போடுற, இந்த தேர்தல் இல்லைன்னா வேற தேர்தலே கிடையாதா, உன்னெல்லாம் மேயர் ஆக்க மாட்டாங்களா? பல மேயர்களை இப்போ சட்டமன்றத்துக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு நம்ம ஸ்டாலின் ஐயா. அப்போது அந்த மேயர்கள்லாம் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு பிறகு மேயர் பதவி காலி தானே, அப்போ நீ அதுக்கெல்லாம் ஆக மாட்டிய? அப்போ சட்டமன்றம் இருந்தால் தான் உனக்கு முக்கியமா அப்படின்னு டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற வேட்பாளராக தான் போட்டிடுவாரேன்னா, என் கோவைக்கு மேயராக கூட வரலாமில்ல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அதிகம். போட்டியிட்டாலும் தோல்வி அடைந்தாலும் அண்ணாமலை தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அகில இந்திய பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கும், கட்சிக்கு விசுவாசம். கட்சி சொல்ல கேட்கக்கூடியவர், அவருக்காக ஸ்பெஷலாக எதுவும் கேட்க மாட்டார். 2வது, கட்சி தலைமையான சமாதானம் பண்ண அதை ஏற்றுக்கொள்வார். ஸோ தனித்து செயல்பட மாட்டார், கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடியவர், எந்த கட்சிக்கும் போக மாட்டார் என்ற நம்பிக்கையை அண்ணாமலை அவர்கள் வளர்க்கணும். அதனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிற மாதிரி கிடைக்கிற தொகுதியில் போட்டியிடணும். அப்படி கிடைக்கிற தொகுதியில் போட்டியிடுவதன் காரணமாக பாருங்க, எந்த ஒரு அதிருப்தியும் யாருக்கும் இருக்கக்கூடாது. கிடைக்கிற இடத்துல வெற்றி பெற செய்ய வைக்கிறவன் தான் வீரன், அவன் தான் மக்கள் பணியாற்றக்கூடியவன், மக்கள் நம்பிக்கை பெற்றவன். பார்த்துக்கப்பா,
திமுக பணம் செலவு பண்ணால் நாமளும் பணம் செலவு பண்ணணும், அவங்க உதவி செஞ்சால் நாமளும் உதவி செய்யணும், மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை போட்டிடுவார் என்று நினைக்கிறேன். அதனால தான் டெல்லியிலிருந்து அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் வந்திருக்கின்றார். அண்ணாமலை கிட்ட 40 நிமிஷம் பேசியிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளையாடி இருக்கிறார், அவருடன் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் அண்ணாமலையை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இவ்வளவும் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்கள் அண்ணாமலை கூட சேர்ந்து செஞ்சிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகின்றேன் என்று உறுதியளித்திருப்பார் என்று தான் நினைக்கிறேன். அப்படி உறுதியளிக்கவில்லை என்றால் பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். இறுகிய முகத்துடன் கலகலன்னு வந்து விளையாடி ஃபோட்டோவை எடுத்து சமூக வலைத்தளத்தில் விட்றாங்கன்னா அண்ணாமலை சமாதானம் ஆயிட்டார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாகி போயிட்டு. சரி நண்பர்களே, அண்ணாமலை இல்லை என்றால் பாஜகவுக்கு நஷ்டமா, இல்லை பாஜகவில் அண்ணாமலை இல்லை என்றால் அண்ணாமலைக்கு நஷ்டமா? உங்கள் கருத்து மட்டும் பதிவிடுங்க. நன்றி.